வணக்கம். நான் தாஸ் திருநாவுக்கரசு. ரீமேக்ஸ் ரியால்டனில் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறேன். அதை விட இப்போ புதுசாக வர ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கோச்சாகவும் வேலை செய்துருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பில்டர்ஸ்கிட்ட இருந்து பிராண்ட் நியூ அதாவது புது வீடு அல்லது புதுசாக ஒரு கொண்டோ வாங்கி இருந்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய சில சலுகைகள் அல்லது சில காசுகளை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடு வேண்டி க்ளோஸ் பண்ணக்குள்ள உங்களோட லோயர் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு பேப்பர் தந்திருப்பினும் அதில் நிறைய சார்ஜுகள் இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்டர்ஸ் ஒரு எஸ்டிமேட் பண்ணித்தான் உங்கள்கிட்ட அந்த காசை அதில் சார்ஜ் பண்ணியிருப்பினும். ஆனால் உண்மையான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 months பிறகு தான் வரும். அப்போ அந்த பில் வந்தால் பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ள அந்த அமௌண்ட்டையும் உங்களோட உண்மையான ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் கம்பேர் பண்ணி அவை கூட சார்ஜ் பண்ணியிருந்தால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் அவைகிட்ட கேட்க வேணும். இன்னும் ஒரு முக்கியமான சார்ஜ் கிரேடிங் டிபாசிட்னு சொல்லி ஒரு $1000 $4000 மட்டும் அவை உங்கள்கிட்ட வேண்டி இருப்பினும் அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை அவை ஒரு 1 to 2 வருஷத்தால் அந்த கிரேடிங் டிபாசிட்டை உங்களுக்கு அவை திரும்பி தர வேணும். பெரும்பாலான பில்டர்ஸ் அப்படி அவை கொடுக்குறதில்ல, நீங்கள் கேட்டால் தான் அவை தர வேணும். கிட்டத்தட்ட அந்த முழு காசையுமே நீங்கள் ஒரு 1 to 2 வருஷத்தால் பில்டர்ஸ்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த டெரியன் வாரண்டி ஊடாக நீங்கள் உங்களோட வீடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணுறது அது நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சில பிரச்சனைகள் பில்டர்ஸ் உங்களுக்கு திருத்தி தந்திருக்க மாட்டேனும். அப்படியான பிரச்சனைகளை எப்படி கையாளுறதுன்றதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது வீட்டில் வர சில பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பில்டர்ஸ் திருத்தி தர மாட்டேன். உதாரணத்துக்கு உங்களோட வீடு ஒரு 4-5 வருஷத்தால் உங்களோட ரூஃப் லீக் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அது இந்த டெரியன் வாரண்டி கவர் பண்ணாது. ஆனால் நீங்கள் அதை உங்களோட ஹோம் இன்சூரன்ஸுக்கு கூட போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வீடு வண்டி க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு ரூஃப் லீக் பண்ணினா இன்சூரன்ஸும் பே பண்ணாது. ஆனால் ஒரு 4-5 வருஷம் அல்லது ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள அந்த ரூஃப் லீக் பண்ணினா கூடி நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட தொடர்பு கொண்டு முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலான நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு அந்த அப்படியான பிரச்சனைகளுக்கு கவர் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் வீடு வண்டி இருந்தால் கூடி உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் உங்களோட லோயர் அல்லது உங்களோட ரியால்டர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் எந்த நம்பருக்கும் இதில் விழுகிற எந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் இலவசமாக உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணி தருவேன். நன்றி.